கிருஷ்ணமூர்த்தி, இது ஒரு கொடூரமான மசோதா அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. இந்த விமர்சனத்தை எந்த அடிப்படையில் முன்வைக்கிறீங்க? ஏன் அப்படின்னா, இப்போ மாநிலங்களினுடைய ஆயுட்காலத்தை, மாநில அரசுகளுடைய ஆயுட்காலத்தை மாநில அரசுகளுடைய கன்சல்டேஷனே இல்லாம கலைப்பதற்கான ஒரு சட்டத்தை நாடாளுமன்றம் கொண்டு வருகிறது. அப்படிங்கிறப்போ அதை கொடூரமான மசோதா என்று டிராஃப்ட் பண்றதுல, அதை காயின் பண்றதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒண்ணு, தேர்தலில் மாநில அளவிலான பிரச்சனைகளை மதிப்பிழக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கமும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பிரச்சனையில் இருப்பது அப்படிங்கிறதை சேர்த்து பார்க்கும் பொழுது, மாநிலங்களை ஒரு பஞ்சாயத்து போர்டு மாதிரி, மாநிலங்களை ஒரு டிஸ்ட்ரிக்ட் போர்டு மாதிரி சுருக்கி பார்க்க வேண்டும் என்கிற அஜெண்டா. ஏன்னா இவங்க கோவிட் காலத்திலேயே மாநிலங்கள்ல இவ்வளவு கேஸ்ன்னு சொல்லாம டிஸ்ட்ரிக்ட் வாரியா இவங்களே கேஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது பல்வேறு மாநில அரசுகள்ட்ட இருந்து எதிர்ப்பு வந்த பிறகு அதை பின்வாங்கினாங்க. அப்ப எங்களுடைய லார்ஜர் அஜெண்டா இந்தியாவை வெறும் மாவட்டங்களாக பிரித்து மாநில அரசுங்கிற ஒரு லேயரே நலிஃபை பண்ணிட்டு ஆட்சி பண்ணணும்ங்கிற ஒரு கனவை நோக்கி இதை நகர்த்துவதால் நாங்க அதை கொடூரமான சட்டம் 3 லேயர் தானே சொல்றாங்க. இல்ல அவங்க சொல்றாங்க, நான் சொல்றது மதிப்பிழக்க வைத்தல். இப்போ கர்நாடகாவினுடைய பிரைமரி எலெக்ஷன் அஜெண்டாங்கிறது போன சட்டமன்ற தேர்தல்ல 40% கமிஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஒருவேளை அது நாடாளுமன்ற தேர்தலோட சேர்ந்து நடத்தப்பட்டிருக்கும்னா தேசிய பாதுகாப்பு, நேஷனல் எக்கனாமி அப்படிங்கிற அடிப்படையில் நடத்தப்பட்டிருக்கும். டிஃபரன்ஸ் இருக்கிறது. அந்த மாதிரி ரீஜனல் இஷ்யூஸ, மாநில அளவிலான பிரச்சனைகளை மதிப்பிழக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய இன்டென்ஷன். முதல்ல அந்த ரீஜனல் கேசஸ் மதிப்பிழக்க வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது வித் ரெஃபரன்ஸ் டு பார்லிமெண்ட் சட்டமன்றங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்படிங்கும் போதே அதுக்கான வேலிடிட்டி என்ன, அதுக்கோட மதிப்பு என்ன அப்படிங்கறது ஆயிடுது இல்ல. இப்ப உதாரணத்துக்கு ஒரு பார்லிமெண்ட் கவிழுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த செஷன் வரைக்கும் தான் பார்லிமெண்டோட ஆயுட்காலம் 2029 வரைக்கும் நடக்குது. இப்ப நாம ஒரே நாடு ஒரே தேர்தல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு சட்டமன்றத்துல அதனுடைய ஹவுஸ் கலையும் பொழுது 3 வருஷத்துக்கு ரிமைனிங் பீரியட் இருந்துச்சுன்னா புதிதாக நடத்தக்கூடிய தேர்தல் அந்த 3 வருஷத்துக்கு மட்டும் தான் நடத்துவாங்க. அப்ப ஒரு மாநிலத்தினுடைய ஆயுட்காலத்தையே இன் ரெஃபரன்ஸ் டு பார்லிமெண்ட் அப்படின்னு வைக்கிறதே மாநிலங்களை மதிப்பிழக்க வைக்கிறது தான். அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இது கொடூரமான சட்டம் அப்படிங்கிற இடத்துக்கு வரும். இன்னொன்னு, இதை கொண்டு வர போற முறையும் கொடூரமா தான் இருக்குங்கிறது தான் ஆசீர்வாத ஆச்சாரி சார் ஹிண்டா கொடுக்கறாங்க. அதை கொடுத்துட்டு ஒரு ரொம்ப சிரிச்ச சிரிப்பும் அதை நாங்க கொடூரமா தான் கொண்டு வர போறோம் அப்படிங்கறத சொல்லும் வகையில தான் இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம பேசுதான் திரு பீட்டர் டிஸ்ஹானஸ்டா இருந்ததுன்னு சொன்னாரு. நீங்க கொடூரம்னு வேற ஒரு வார்த்தை உங்களோட சொற்றொடருக்கு அது பொருந்ததுங்கிறீங்க. ஏன் அப்படின்னா, இதை எப்படி கொண்டு வருவீங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அதுக்கு நீங்க ஹவுஸ்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க கொண்டு வருவோம், நாளைக்கு நடக்கிறத பாருங்க அப்படிங்கிற டோன்ல ஒரு பதில் சொல்றாரு. ஏற்கனவே உங்களுக்கு அனுபவம் இருக்கிறது. பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய எம்பிஸ்களை எல்லாம் கொத்தா சஸ்பெண்ட் பண்ணிட்டு கொண்டு வந்த அனுபவம் இருக்கிறது. 3 மசோதாக்களை, இன்னைக்கு நாம பேசக்கூடிய மைன்ஸ் மசோதா உள்ளிட்ட 3 மசோதாக்களை வெறும் 30 நிமிஷத்துல பாஸ் பண்ண அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது. அதே போல ஹவுஸ் அரெஸ்ட்ல காஷ்மீர் லீடர்ஸ் எல்லாம் வச்சுட்டு காஷ்மீருக்கு எதிரான பில்ல கொண்டு வந்த அனுபவம் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை பாராளுமன்றத்திற்குள்ளேயே நிகழ்த்தி இருக்கு அப்படிங்கிறீங்க. அந்த தந்திரத்தை நாங்க திரும்ப செயல்படுத்துவோம் அப்படிங்கறது தான் நாளைக்கு ஹவுஸ்ல எவ்வளவு பேர் இருக்காங்க அதுக்கு ஏத்த மாதிரி பாப்போம் அப்படிங்கறாங்க. இது இன்னொன்னு, இப்படி எடுத்தோம் கவிழ்த்தோன்னு முடிவெடுக்கக்கூடிய விஷயமாக, ஒரு நாள் விவாதத்துல நடக்கக்கூடிய விஷயமாக எனக்கு புரியல. ஏன் அப்படின்னா, இந்த பில் ஹை லெவல் கமிட்டி இருக்குல்ல, அந்த ஹை லெவல் கமிட்டியே ஒரு 18 முக்கியமான திருத்தங்களை பிரிஸ்கிரைப் பண்றாங்க. இந்த 18 திருத்தங்கள் அப்படிங்கிறது ஏறக்குறைய ஒரு சின்ன கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல ஒரு மினி கான்ஸ்டிடியூஷன் டிபேட் மாதிரி நடத்த வேண்டிய ஒரு விஷயம். ஒவ்வொரு திருத்தத்திலும் இருக்கக்கூடிய சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன அப்படிங்கறத நாள் கணக்கில் நடத்த வேண்டிய விவாதத்தை நாங்க நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஆட்சியில் இருக்கும் அப்படிங்கிற அந்த அரகண்டோட வெளிப்பாடு இருக்குல்ல, அதோட வெளிப்பாடா தான் நாளைக்கு என்ன நடக்கும் பாருங்க, நாங்க ஹவுஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க எப்படி நிறைவேற்றுவதற்கான இதை சொன்னார். எஸ் ஆச்சாரி, எஸ். இல்ல, அதாவது கத்திவச்சன் ஒரு புரிதல் இல்லாம பேசுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்னோட கேள்வி இல்ல, அது ஸ்ட்ராட்டஜி, அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா திரு பீட்டர் என்ன சொல்றாருன்னா, கடந்த கால அனுபவங்களால இப்படியெல்லாம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற அவருடைய கவலையை அவர் வெளிப்படுத்துறார், அல்லது விமர்சனத்தை வைக்கிறாரு. அதுதான் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு, ட்ராக் ரெக்கார்டு இப்படி இருக்குங்க அப்படின்றாரு. இல்ல, கடந்த கால அனுபவங்களையும் நம்ம இன்னொரு தடவை காங்கிரஸோட அனுபவத்தை நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். 115 முறை மாநிலங்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட இல்ல எங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா மக்களுக்கு எங்கள் மேல நம்பிக்கை உள்ளது.
இவங்க வந்து இந்தியா பூரா போய் பேசுனாங்க பாத்தீங்களா, இருந்தாலும் ஏன் எங்களுக்கு வந்து வாக்களித்தார்கள், நாங்கள் நல்லது செய்வோம் அப்படின்றதுக்கு மக்கள் வந்து நம்பிதான் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி என்ன தவறான புரிதலை என்ன தவறான புரிதலை பேசினா சொன்னீங்கன்னா முதல் சுற்றை முடிச்சிருவோம், நம்ம அதையும் பேசுவோம். காங்கிரஸ் காலத்துக்கு போகாம எப்படியும் இந்த விவாதம் நிறைவடைய முடியாது. நேருலாம் நம்ம இன்னும் பேச வேண்டியிருக்கு, அது இன்னும் பின்னாடி போகணும். அது போகாம வரமாட்டோம். மற்றவங்க முதல் கிட்ட கருத்து கேட்கறது நானு சூர்யா கேட்டு வந்துடுறேன். சூர்யா, இதுல என்னன்னா அவங்க டாக்டிக்ஸ் என்ன அல்லது அவங்களுடைய வியூகம் என்ன அப்படிங்கிறது அவங்களுடைய பர்சனல் விஷயம், அதுல எதுவும் தலையிடல. ஆனால் அந்த வியூகம் கடந்த காலங்களில் டெமோக்ராட்டிக் வேலை இல்ல அப்படிங்கறது சுட்டி காட்டுற உரிமை எங்களுக்கு இல்ல சார். கடந்த காலங்களில் இல்லாத அளவுக்கான இன்னைக்கு வந்து லோக்சபால உங்களுக்கு எதிர்க்கட்சிகளுடைய எண்ணிக்கை கூடுதலா இருக்கு, நான் அதெல்லாம் மறுக்கவே இல்லை. ஆமா, அப்ப அந்த வியூகத்தை முறியடிக்க வேண்டியதா எதிர்க்கட்சிகள். ஒண்ணும் இல்ல சார், பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி இல்ல அப்படின்னா ஒரு 100 பேரை சஸ்பெண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? அதனால தான் அவர் என்ன திருப்பி சொல்றாரு, ஹவுஸ்ல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ யூகத்தை அவரே வெளியில சொல்றாரு மறைமுகமா. அப்ப நாங்க ஒரு டெமோக்ரஸிக்கு எதிரான வேலை தான் நாளைக்கு இதை பண்ண போறோம் அப்படிங்கறத ஒரு ஹிண்டா உணர்த்துறாரு. அதனால அப்படி பண்ணீங்கன்னா அது தப்புன்னு சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குல்ல, அது ஒண்ணு. இன்னொன்னு 115 முறை கலைத்தார்கள் காங்கிரஸ் அப்படிங்கிறதுக்கு பீட்டர் சார் பதில் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கலைக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குல்ல, அந்த 356 அந்த 356 இன்னும் கான்ஸ்டிடியூஷன்ல வச்சுட்டு தானே இருக்கீங்க. எங்களுக்கு கலைக்கிறதுல உடன்பாடு இல்லைன்னா 356 நீக்கிட வேண்டியதானே. இன்னைக்கு நீங்க ஏன் கலைக்கிறது இல்ல அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஆர் உண்மை ஜட்ஜ்மென்ட்க்கு பிறகு வந்து இங்க யாரும் கலைக்க முடியாதுங்கிற ஒரு கடிவாளம் இருக்கிறதுனால நீங்க அதுக்கு வேற ஒரு கேள்வி வச்சிருக்கேன், நம்ம அவற்றை கூட கேட்கலாம். இந்த நேரத்தில் வச்சிடறேன், நீங்க அப்புறம் பதில் கூட சொல்லலாம் ஆச்சாரி, அல்லது நம்ம வழக்கறிஞரும் ஜாயின் பண்ணிட்டார், அவர் சொல்லலாம். ஆட்சி கலைப்பு சாத்தியமில்லை சட்ட ரீதியான ஒரு இடம் வந்துருச்சு, ஆனால் ஆட்சி கவிழ்ப்பு சாத்தியம் அப்படிங்கிற நிலையில தான் நாடு இருக்குன்னு எதிர்க்கட்சிகள் பார்க்குறாங்க. இப்போ அதோடய சேர்த்து தான் இதை பார்க்கணும். ஆட்சி கலைப்பு இல்லை, ஆனால் ஆட்சி கவிழ்ப்புக்கான சாத்தியங்கள் இன்னைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற இடத்துல இருந்து இதை பார்க்க வேண்டியிருக்கு. எஸ், இது பிராக்டிகலா பாசிபிளா அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் வரப்போறோம். பிராக்டிகலா பாசிபிளானா டெமோக்ராட்டிக் வேலை இது பிராக்டிகலா பாசிபிளா அப்படிங்கிறது ஒண்ணு. ஏன்னா பொலிட்டிக்கல் சேலஞ்ச் உங்களுக்கு ஏகப்பட்டது இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப கடைசி இந்த 2 மாதத்திற்கு உட்பட்டு நடந்த தேர்தல்களே நீங்க எடுத்துங்க. ஜம்மு காஷ்மீரா இருக்கட்டும், ஹரியானாவா இருக்கட்டும், ஜார்க்கண்டா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், இது நாளையுமே கூட அவங்க சேர்த்து நடத்த முடியல. ஏன் அப்படின்னா அதுலயும் குறிப்பா மகாராஷ்டிரா வந்து திங்கட்கிழமை வந்து அந்த அசெம்பிளி எக்ஸ்பைரி ஆகுதுன்னா ரிசல்ட் வந்து வெள்ளிக்கிழமை டிக்ளேர் பண்றாங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டிக்ளேர் பண்றாங்க. நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 2 நாள் டைம் கேப் கொடுத்து டிக்ளேர் பண்றாங்க. அப்படிங்கும் போதே இவங்க எந்த அளவுக்கு பொலிட்டிக்கலா பேனிக் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஒண்ணு. ரெண்டாவது, தேர்தல் நாட்கள் அப்படிங்கிறது லாங்கஸ்ட் ஆயிட்டே போகுது. உதாரணத்துக்கு 1951க்கு பிறகு இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் தான் 44 நாட்கள் லாங்கஸ்ட் எலெக்ஷன், செகண்ட் லாங்கஸ்ட் எலெக்ஷன் இன் இந்தியன் எலெக்ஷன் ஹிஸ்டரி. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு தேர்தலும் லாங் ஆகிட்டே போறீங்க. 44 ஒரு முதல் கட்டத்துல வாக்களித்த ஒரு குடிமகன் தன்னுடைய முடிவை அறிந்து கொள்வதற்கு 44 நாட்கள் காத்திருக்கணும் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. இப்ப நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்ல அசெம்பிளிஸையும் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா இது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. அப்ப வாக்களிச்சிட்டு 3 மாசம் 2 மாசம் காத்திருக்கணும் அப்படிங்கிற நிலைமையும் இதுல சேர்ந்து வருது. 2004ல கூட இந்த நிலைமை கிடையாது. 2004 இன்னைக்கு டெக்னாலஜி வளரல அப்படின்னு பார்க்கக்கூடிய 2004ல கூட 21 நாள்ல எலெக்ஷன் முடிச்சோம். இன்னைக்கு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன், பொலிட்டிக்கலா இவங்க அதை ஆக்ட் பண்றதுனால 44 நாட்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. இப்ப மகாராஷ்டிராக்கு ஏங்க சேர்த்து நடத்தல அப்படிங்கிறதுக்கே பாதுகாப்பு காரணங்களை, காஷ்மீருடைய பாதுகாப்பு காரணங்களை இவங்க வந்து கோட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது நாடு முழுக்க ஒரே நேரத்தில் நடத்தும் போது இந்த பாதுகாப்பு காரணங்கள் பிரச்சனையா வராதா அப்படிங்கறதை நாம எழுப்ப வேண்டியது. முதல் கட்ட எடுத்துக்கிறேன்.